சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் இருக்கட்டும். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அதுதான் தஹஜ்ஜுதினுடைய நேரம் என்று முஸ்லிம்கள் சொல்கிறார்கள். இந்த தஹஜ்ஜுதினுடைய நேரம், அதாவது 3:30 மணிக்கும் ஒரு 4:30 மணிக்கும் இடையிலான நேரம். இந்த நேரம் மிகச்சிறந்த நேரம். இந்த நேரம் மிக பலம் வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் தினம் தினம் எழுந்து நாம் என்ன இறைவனிடத்தில் கேட்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். நமக்கு பணம் வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று நாம் நினைத்தால் அந்த ஆரோக்கியம் உடனடியாக நிச்சயமாக கிடைக்கும். இது சத்தியம். இதை பற்றி இஸ்லாமியர்கள் பொதுவாக ஃபஜ்ருடைய நேரம், அதாவது விடியற்காலை வேளை, தஹஜ்ஜுதினுடைய நேரம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரம்தான் இறைவன் விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வருகின்ற நேரம், அதாவது முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்ற நேரம் என்றும் பூமிக்கு இறங்கி வருகின்ற நேரம் என்றும் கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். பொதுவாக நாம் ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக மாற வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டு அதை நெட்டுரு போடுவது என்றால் அதை உச்சரித்து கொண்டே நான் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக வேண்டும், எனக்கு நிறைய செல்வம் வர வேண்டும், என்னுடைய ஆரோக்கியம் அதிகமாக வேண்டும் என்றெல்லாம் இந்த நேரத்திலே நினைத்து கொண்டு கைகால் முகத்தை கழுகிக்கொண்டு இதெல்லாம் நினைத்து கொண்டு இருப்போமேயானால் மிக விரைவில் அவன் அந்த நிலைக்கு விடுவான். ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதி, ஆப்பிரிக்காவில் மிக சிறிய நாடு, பர்கினோ பாசோ என்கிறது. அந்த நாட்டிலே சாதாரண குடும்பத்தில்தான் கேப்டன் இப்ராஹிம் தரோரே பிறந்தார். அவர் பதவியை விரும்பவில்லை, பதவி அவரை தேடி சென்றது. காரணம், அவருடைய நல்ல எண்ணங்கள், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள், மக்களை நேசிக்கக்கூடிய எண்ணங்கள், இவை அனைத்தும் அவரை கேப்டனாக அல்ல ஜனாதிபதியாகவே உயர்த்திவிட்டது. உலகளவில் தலைச்சிறந்த ஒரு ஜனாதிபதியாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அத்தனை செயல்களும் சாதி மதமற்ற முறையில் மக்களை சென்று அடையக்கூடிய அத்தனை வேலைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த நாட்டு மக்களை தன்னுடைய கண்ணாக காத்து கொண்டிருக்கிறார். வறுமையிலிருந்து அந்த நாட்டை காப்பாற்றி ஒரு நல்ல வளம் பொருந்திய நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அத்தனை செயல்களும் இந்த மனித சமூகத்திற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பெயர் உலகெங்கும் பரவிக்கொண்டு வருகிறது. பெரிய பெரிய ஜனாதிபதிகளெல்லாம், பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் அவருடைய சேவையை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நோபல் பரிசு அவரை தேடி வருகிறது, வேண்டாம் என்கிறார். அவர் தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து மக்களுக்காக பாடுபடுவதிலே இருக்கிறார். இதற்கு காரணம் அவருடைய இதயத்தில் உருவாகிவிட்ட நல்ல எண்ணங்கள் தான். அதோடு அவர் உடைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணங்கள், நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த எண்ணங்கள் படி நமக்கு செயல்முறைகள் உருவாகும். எனவே இந்த காலை வேளை எழுந்திருக்க வேண்டும்.
காலை வேளை என்றால் அந்த பாங்கு சொல்லுகின்ற நேரத்திற்கு முன்னேரம். இந்த நேரத்தில் எழுந்து அவன் என்ன நினைக்கிறானோ, இந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்குரியவனாக நான் மாற வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அவன் மாறிவிடுவான். அதை விட்டு அப்படி அவன் மாறாமல் இருந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் அவனை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லது அவனுடைய பிள்ளையை சென்று அடைந்து அதே பொறுப்புக்கு அவன் வரக்கூடிய நிலை உருவாகும். இதுதான் பிரபஞ்சத்தின் செயல். எனவே எந்த மனிதர் மீதும் வசைப்பாடாமல், எந்த மனிதரை பற்றியும் நாம் நினைக்காமல், நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு நாம் முன்னுக்கு வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் முன்னுக்கு வர வேண்டும். நம்முடைய பேரப்பிள்ளைகள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணங்களோடு ஒருவன் செயல்பட்டால் அவன் நிச்சயமாக முன்னுக்கு வருவான். நபிகள் நாயகம் கூறுகிறார், யார் சொந்த பந்தங்கள் அரவணைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் நிறைய செல்வமும் கிடைக்கும் என்று. அதாவது எல்லா மனிதர்களையும் அரவணைக்க வேண்டும், முக்கியமாக குடும்பங்களை அரவணைக்க வேண்டும். இந்த நாட்டிலே வாழக்கூடிய நல்ல மனிதர்களை அரவணைக்க வேண்டும். இந்த நிலை நம்முடைய இதயத்தில் உருவாகும் போது நம்முடைய இதயம் தூய்மை அடைகிறது, நம்முடைய எண்ணங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. இது நிச்சயம். நன்றி. அவ்வளோ போதும்.